மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விடயம் என்னவென்றால், ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்மையின்மை அல்லது ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மைக்குரிய காரணங்களை எல்லாம் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் போன முறை நிகழ்ச்சியிலே சொன்னேன், இந்த கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ், அதாவது எங்களுடைய இருதயத்திலே இருக்கின்ற இந்த முடியுறு நாடிகளில் ஏற்படுகின்ற பிரச்சனை, அதில் மிக முக்கியமான நோய் என்னென்றால் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அல்லது ஹார்ட் அட்டாக் அல்லது மாரடைப்பு. அதுக்கும் இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கும் இடையிலே மிக நெருங்கிய தொடர்பு. ஏனெனில் ரெண்டுக்குமே இருக்கின்ற அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் சேம், ரெண்டுக்குமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. வயதோ அல்லது இன்னத்தை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான் இருக்கின்றபடியாலே இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. எனவே ஒருவருக்கு இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கின்றது என்றால் அவருக்கு எந்த நேரமும் மாரடைப்பினோ ஹார்ட் அட்டாக் வரலாம். ஆனால் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ளப்படும் இன்னொரு முக்கிய விடயம் என்னவென்றால், இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் உடையவர்களுக்கு ஒரு மாரடைப்பு ஏற்படுகிறது. அதே நேரத்தில் இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இல்லாதவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது. ஆனால் அந்த ஹார்ட் அட்டாக், அந்த மாரடைப்பினுடைய சிவியரிட்டி, பாரதூரமான தன்மை யாருக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் உடையவர்களுக்கு. எனவே ஒருவருக்கு இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிறது, அவருக்கு மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக் ஏற்படுமாக இருந்தால் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இல்லாதவர்களை விட இது வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே இங்கு நான் மிக மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், யாருக்கும் இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை வருகிறதோ உடனடியாக போய் அவருடைய இருதயத்தை அவர்கள் எக்கோ செய்து அவர் இரத்தத்தில் இருக்கின்ற சுகரினுடைய அளவு, லிப்பிட் ப்ரொஃபைல் என சொல்லப்படுகிற இந்த கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட் அவற்றினுடைய அளவு எல்லாவற்றையுமே அவர் கட்டாயமாக தன்னுடைய இரத்தத்திலே சோதித்து பார்க்க வேண்டும். ஏனெனில் இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் உடையவர்களுக்கு எந்த நேரமும் மாரடைப்பு ஏற்படலாம். அவ்வாறு மாரடைப்பு ஏற்பட்டால் இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் உடையவர்களுக்கு மாரடைப்பினுடைய பாரதூரமான வீரியத்தன்மை மிகவும் கூடுதலாக இருக்கும். அதே நேரத்திலே இன்னொன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால், இந்த ஒருவருக்கு மாரடைப்பு நோய் ஏற்படுகிறது. இந்த மாரடைப்பு நோய் ஏற்படுவதற்கு முதலேயே இந்த ஈடி எனப்பட சொல்லப்படுகின்ற இந்த ஆண்குறி விரைப்படைய தன்மை ஏற்படுகிறது. இதுதான் மிக முக்கியமான ஒரு குணாங்கரை. அதாவது மாரடைப்பு ஏற்படுறதுக்கு முதலேயே இந்த ஈடி ஏற்படும். அதை நாங்கள் சொல்லுவோம், ஈடி அப்பியர்ஸ் பிஃபோர் த டெவலப்மெண்ட் ஆஃப் coronary artery disease. மிக முக்கியமானது. அதாவது ஈடி என்பது ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக, நல்ல ஒரு வெளியிலே எங்களுக்கு தெரிகிற ஒரு அறிகுறியாக இருக்கிறது. என்ன, எங்களுக்கு பிற்காலத்திலே மாரடைப்பு நோய் ஏற்படுவதற்குரிய பாரதூரமான சந்தர்ப்பங்கள் இருப்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே உங்களுக்கு தெரியும், அதாவது பல தரப்பட்ட படங்கள் எல்லாம் பழைய காலங்களில் இந்த பிரச்சனை வருடக்கணக்காக, ஆண்டு கணக்காக இந்த பிரச்சனை இருந்து கொண்டு வருகிறது. நான் ஒரு படத்தை பார்த்து, இந்த ரோமன் கலாச்சாரத்திலே அதிலே அவர்கள் போட்டிருக்கிறார்கள் ரோமன் ரிலீஃப் பெனலண்ட். அதாவது ரோமன் ரிலீஃப் பெனலண்ட் அவர் சொல்லுவார்கள் விங்டு இரெக்ஷன். அதாவது விங்டு இரெக்ஷன் என்றால், விங்ஸ் என்று அவங்களுக்கு தெரியும், இறக்கை அல்லது செட்டை. எனவே இந்த ஆண்குறி விரைப்படைந்து செட்டை போல பறப்பதாக அவர்கள் ஒரு ரிலீஃப் பேனல் என்று சொல்லி ஒரு படத்தை இந்த ரோமன் கலாச்சாரத்திலே இருப்பதா, அதுக்குரிய படங்கள் கூட பல இடங்களிலே சிற்பங்களாக செதுக்கப்பட்டு இருக்கிறது. என்றபடியினாலே இந்த பிரச்சனையானது வருடக்கணக்காக பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஆண்களை பாதிக்கின்ற ஒரு பிரச்சனையாக இது இருக்கின்றது. அதே நேரத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இது ஒரு சாராருக்கு மட்டும் அல்ல.
அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு கீழத்தைய நாட்டு மக்கள் அல்லது அபிவிருத்தி அடைந்த நாட்டு மக்கள் இல்லை, அனைவரையுமே இந்த பிரச்சனை பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். இந்த ஏறக்குறைய 50 மில்லியனுக்கு மேற்பட்ட ஆண்கள் இந்த நோயினாலே பாதிக்கப்படுகிறார்கள். நான் முதலும் சொன்னேன், 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 170% இந்த நோய் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் 40 வயது மேற்பட்டவருக்கு 50% இந்த ஆண்மையின்மை அல்லது இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுவதாக தரவுகள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றன. எனவே முக்கியமாக எங்களுக்கு இந்த ஆண்மையின்மை அல்லது பாலியல் ரீதியாக எங்களுடைய மனைவியுடனோ அல்லது எங்களுடைய பெண் துணையினோ தொடர்பு கொள்ள முடியாத அந்த நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆனது எங்களுக்கு பிற்காலத்தில் ஏற்பட போகின்ற பாரதூரமான மாரடைப்பு நோயை எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற ஒரு வழிகாட்டியாக, ஒரு குணங்குறியாக, ஏர்லி சைனாக, ஒரு ஏர்லி சிம்டமாக அது எங்களுக்கு இருப்பது இங்கே அனைவருமே நீங்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதை எவ்வாறு நாங்கள் கண்டுபிடிப்பது, அது ஒரு பெரிய பிரச்சனை. எனவே முக்கியமாக நீங்கள் என்னத்தை அறிய வேண்டும் என்றால், நாங்கள் சொல்லுவோம் ஒரு சார்ட் ஒன்றை மெயின்டைன் பண்ண சொல்லி, ஒரு மட்டையை, அதாவது எங்களுடைய வருகின்ற நோயாளிகளுக்கு நாங்கள் சொல்லுகின்ற விடயம் அதுதான். என்ன சார்ட்? அதில் முதலாவது எழுதியிருக்க வேண்டும் இரெக்ஷன் ஃப்ரீக்வன்சி. ஒரு நாள் இரவிலே எத்தனை தரம் அவருடைய ஆண்குறி விரைப்படைகிறது, அதை நாங்கள் இரெக்ஷன் ஃப்ரீக்வன்சி. ரெண்டாவதாக இரெக்ஷன் குவாலிட்டி என்று சொல்லுவோம், அதாவது இந்த ஆண்குறி விரைப்படைகிறது. நான் முதலிலே உங்களுக்கு அந்த ஒரு வாழைப்பழ கதையை சொன்னேன், அது பல பேர் தொடர்பு கொண்டு மிகவும் சுவாரஸ்யமாக அவர்கள் கதைத்தார்கள். அதாவது கிரேட் 1 இருந்து கிரேட் 4 மட்டும் இருக்கின்றது. சாதாரணமாக ஒரு விரைப்புத்தன்மை என்றால் என்ன ஏற்படுகிறது? ஒரு சாதாரணமாக ஒரு வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம். இரண்டாவதாக ஏற்படுகின்ற விரைப்புத்தன்மை எனப்படுகிறது பழுத்த வாழைப்பழம், ஒரு பழுத்த வாழைப்பழம். மூன்றாவதாக அந்த இரெக்ஷனானது வாழைப்பழத்தினுடைய தோல் அகற்றப்பட்ட விரைப்புத்தன்மை. நான்காவதாக வாழைப்பழத்திலே தோலும் அகற்றப்பட்டு அது அப்படியே வளைந்திருக்கின்றது, நல்லாக பழுத்த பழம். எனவே இந்த நல்லாக இரெக்ஷன் இல்லை என்று சொல்லுகின்ற போது அது 3-4 வகைகளில் கிரேட் 4 அல்லது கிரேட் 3 வருகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு இலகுவிலே அவர்கள் என்ன செய்ய முடியாது, இந்த ஒழுங்காக தன்னுடைய பெண் துணையுடன் தொடர்புடைய வைத்திருக்க முடியாது. இதை நாங்கள் சாதாரணமாக சொல்லுகின்ற ஒரு விடயமையாக, இதை எப்படி நாங்கள் அந்த விரைப்புத்தன்மையுடைய குவாலிட்டி, இரெக்ஷன் குவாலிட்டி என்பதை எவ்வாறு நாங்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காகத்தான் இந்த வாழைப்பழ கதையை சொன்னோம். எனவே இதை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் இந்த விரைப்புத்தன்மையுடைய குவாலிட்டி எப்படி இருக்கிறது, அதாவது நல்லாக விரைத்தாக இருந்தால் அது 1-2 வரும், அல்லது வாழைப்பழம் பல்லாக பழுத்த வாழைப்பழம், வெளியிலே தோல் உரிக்கப்பட்ட வாழைப்பழம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 4வது வகை அப்படி தோல் உரித்து என்ன அப்படியே வாழைப்பழம் நல்லா பழுத்து அப்படியே விழுந்து விட்டது, மடிந்து விட்டது, அது 4வது பேர். எனவே இதை வச்சுக்கூட இந்த குவாலிட்டியை நீங்கள் எங்களால் அறியக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களை பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் சைனை மணி சின்னத்தை அமர்த்தி இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கிற நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.